எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. காவேரி வராங்க. ஒரு மாரி டல்லா இருக்காங்க. "ஏய் என்ன காவேரி ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. சாரதாவும் கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் சொல்லு. என்ன ஏதாவது பிரச்சனையா? ஸ்கூல்ல ஏதாவது நெறைய வேலை குடுத்துட்டாங்களா? உன்ன யாராவது மனசு கஷ்டமா பேசிட்டாங்களா?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "அக்கா என்னக்கா எதுவா இருந்தாலும் சொல்லுக்கா. உன்னோட முகத்த பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா" அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் சொல்றாங்க. "இல்ல அம்முக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னாரு. அதனால நான் கிளாஸ் முடிஞ்சு அம்முவ போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். ஆனா வந்துட்டு அம்மு என்கிட்ட பேசவே இல்ல. நீ வா நம்ம சாப்பிட போலாம், வெளிய போலான்னு கூட கூப்பிட்டேன். ஒரு வார்த்த கூட அம்மு என்கிட்ட பேசவே இல்ல. அப்படியே போயிட்டா. போயிட்டு அப்படியே அவளோட ரூம்ல தூங்கிட்டா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நடந்த எல்லாத்தையுமே சாரதா கிட்டயும், கங்கா கிட்டயும் சொல்றாங்க. அப்போ கங்கா சொல்றாங்க, "அப்போ வீட்ல யாரும் எதுவுமே கேட்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு உடம்பு சரியில்ல. அதனால தான் அவ அப்படி நடந்துக்கிறா. கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்" அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஏய் இருக்கலாம்டி. அவ சின்ன குழந்தை தானே. ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கலாம். அதனால அவ அப்படி நடந்துக்கலாம். நீ எதுக்கு எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கிற? நீ விடு. அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். மறுபடியும் நாளைக்கு உன்கிட்ட எப்பவும் போல பேசுவா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சாரதா சொல்றாங்க. இல்லம்மா. அவ இந்த மாதிரி நடந்துக்கினதே கிடையாது. அவ அப்படி கிடையாது. எப்பவுமே எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட ஓடி வந்து என்கிட்ட ஹக் பண்ணிப்பா. மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசுவாம்மா. நீ ஏம்மா புரிஞ்சுக்காம பேசுற? அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரிடி விடு குழந்தை தானே. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் விடு. உன்கிட்ட பேசுவா நாளைக்கு எப்பவும் போல. விடு. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சாரதா சொல்றாங்க. இருந்தாலும் காவேரி அம்முவ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அம்மு அப்படி பண்ண மாட்டாளே! எதுக்காக என்கிட்ட பேச மாட்டா? என்ன அவளுக்கு எதுக்கு புடிக்கல? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன கோவத்த அவ என் மேல காட்டுறா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்முவ நெனச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அம்மு மேல படுத்துட்ருக்கா. அங்கருந்து விஜய் வராரு. வந்த உடனே, அம்மு எங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "அவ மேல தான்ப்பா படுத்துட்ருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. உடனே ராதா சொல்றாங்க, "அவ இன்னும் சாப்பிடல." "என்ன சித்தி சாப்பாடெல்லாம் பிளேட்ல நீங்க கொண்டு போனீங்க. எதுவுமே சாப்பிடலையா அம்மு?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "இல்ல அவ எதுவுமே சாப்பிடவே இல்ல." அப்படின்னு ராதா சொல்றாங்க. "என்னப்பா விஜய் இது? குழந்தை மதியானம் கூட சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "என்னது மதியானமும் சாப்பிடலையா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "ஆமா விஜய்." அப்படின்னு ராதா சொல்றாங்க. எதுக்காக அவ சாப்பிடல? ஒரு வேளை உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு சாப்பிடலையோ என்னவோ? என்னன்னே தெரியலையே! அவ என்கிட்ட சரியா பேசவே மாட்றா. நான் கிட்ட போய் பேசினா கூட என்னோட ஃபேஸையே நேரா பார்க்க மாட்றா. அவளுக்கு என் மேல என்ன கோவம்னு எனக்கு புரியவே இல்ல." அப்படின்னு விஜய் பேசிட்டுருக்காரு. "தெரியலையேப்பா! குழந்தைக்கு உடம்பு சரியில்லாததுனால அப்படி இருக்காளோ?" "இல்லப்பா அது மட்டும் இல்ல. என்கிட்ட அம்மு வந்து கேட்டா. ஒரு ஃபோட்டோவ காமிச்சு, அம்மாவோட ஃபோட்டோ தானே. எதுக்காக அம்மா வந்துட்டு இல்ல என்னென்னவோ கொஸ்டின் நெறைய கேட்டுட்டு இருந்தா. ஆனா, நான் இத எல்லாத்தையும் அவகிட்ட சொல்ல முடியாதுன்னு சமாளிச்சு தான் அனுப்புனேன். அது ஒரு காரணமா? எதுவுமே தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. அப்படியா? அம்மு அம்மாவ பத்தி உங்ககிட்ட கேட்டாளா? அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாப்பா என்கிட்ட வந்து கேட்டா. ஆனா, எல்லாத்தையும் சின்ன குழந்தைல சொல்ல முடியாது. அதனால நான் ஏதோ ஒண்ணு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டுருக்காரு. உடனே அப்படியே ராதா பார்க்குறாங்க. "இங்க பாருங்கப்பா, உங்கள மாதிரி என்னால மறைக்க முடியாது. குழந்தைகிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன்." அப்படின்னு ராதா சொல்றாங்க. அத கேட்டோனே தாத்தா, விஜய் 2 பேருமே சேர்ந்து ஷாக் ஆகுறாங்க. "என்ன சித்தி சொல்றீங்க? நீங்க சொல்லிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா விஜய், நடந்த எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் சித்தி எதுக்காக நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க? குழந்தை தானே, குழந்தைகிட்ட போய் உண்மைய சொல்லலாமா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "விஜய் நான் எவ்வளவோ அவள சமாளிச்சு பார்த்தேன். ஆனா, அவ கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கா. அவகிட்ட நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் உண்மைய சொன்னேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சித்தி, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. குழந்தை சித்தி, எல்லா விஷயத்தையும் உடனே தாங்க முடியாது அவளால. அதனால தான் போல இருக்கு, அவ என் மேல கோவத்தோட போய் படுத்துட்ருக்கா. இப்ப தான் எனக்கு புரியுது. ஏன் சித்தி நீங்க இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "விஜய், மறுபடியும் சொல்றேன். அவ கேட்குற கேள்விக்கு என்னால அவள சமாளிக்க முடியல. அதனால தான் நான் உண்மைய சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ராதா, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. குழந்தைகிட்ட போயிட்டு அம்மாவ பத்தி எல்லா உண்மையும் சொல்லலாமா? சின்ன குழந்தை ராதா, எப்படி ஃபேஸ் பண்ணும்? அவளால என்ன பண்றதுன்னே தெரியல. மூட் அவுட் ஆயிருக்கா. அதனால தான் போய் படுத்துட்ருக்கா. விஜய் கிட்ட கூட பேசவே இல்ல." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "ஆமா, அதனால தான்." அப்படின்னு ராதா சொல்றாங்க. "சித்தி, நீங்க பண்ணது என்னதான் இருந்தாலும் ரொம்ப பெரிய தப்பு சித்தி. சின்ன குழந்தைகிட்ட போய் நீங்க இப்படி தான் நடந்துப்பீங்களா? என்கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "விஜய், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல விஜய். எனக்கு அப்போ ஒண்ணுமே புரியல விஜய். அதனால தான் நான் சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க.
சரி விடுப்பா. இனிமே சொல்லி எந்த யூஸுமே இல்ல. நீ மேல போய் ஃபர்ஸ்ட்டு குழந்தைய பாரு. போய் குழந்தைய சமாதானப்படுத்து போ அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல போறாரு. அம்மு சைலன்ட்டா அமைதியா படுத்துட்ருக்காங்க. அப்படியே கிட்ட போறாரு. அம்மு, அப்பா வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அம்மு திரும்பி பார்க்கவே இல்ல. அப்படியே படுத்துட்ருக்காங்க. அம்மு இங்க பாரும்மா உன்னோட அப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மு திரும்பி அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா? என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏன் நீ அப்பாக்கிட்ட பேச மாட்டியா? நீ எதுவா இருந்தாலும் நீ அப்பாக்கிட்ட சொல்லும்மா. நான் பதில் சொல்றேன்ம்மா அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்போ காவேரியோட ஃபோட்டோவ அப்படியே எடுத்து காட்டுறாங்க. பாருங்கப்பா, இங்க பாருங்க. இந்த ஃபோட்டோவ பாருங்க. எதுக்காக நீங்க எங்க அம்மாவ பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க என்கிட்ட சொல்ல மாட்றீங்க? என்ன காரணம்? என்கிட்ட சொல்லுங்க. இவங்க தான் என்னோட அம்மான்னு ஏன் என்கிட்ட சொல்லல? ஃபோட்டோவ மட்டும் சொன்னீங்க. உங்க அம்மா இதுதான்னு சொல்லிட்டு. ஆனா காவேரி மிஸ் தான் அம்மான்னு ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லையே! அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. அம்மு நீ சொல்றது கரெக்ட்டு தான்ம்மா. என்னால உன்கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா சூழ்நிலை அப்படி அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்பா, அம்மா உயிரோடவே இல்லன்னு சொன்னீங்களேப்பா! தப்புதாம்மா நான் பண்ணது தப்பு தான். நான் உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் சொல்லிட்டேன். மத்தபடி உன்கிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கல அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான்ப்பா. என்னோட அம்மா கூடவே இருக்காங்க. அப்படி இருந்தும் நீங்க அம்மாவே இல்லன்னு சொல்லியிருக்கீங்க. என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அம்மு சொல்றாங்க. தப்புதாம்மா. அப்பா தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா. மன்னிச்சிடும்மா. உன்னோட அம்மா காவேரி தான். சரிப்பா. எனக்கு அம்மா யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அம்மாக்கு என்ன யாருன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியாதும்மா. அந்த ஆக்சிடெண்ட் ஆனதில அம்மாக்கு எல்லாமே மறந்துடுச்சு. அதனால நீ தான் பொண்ணுன்ற விஷயம் காவேரிக்கு தெரியாது அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியாப்பா! அப்படின்னு சொல்லிட்டு அம்மு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பாரு, நீ இதெல்லாம் நினச்சிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? அ அவங்களுக்கு ஞாபகம் வரும்போது வரட்டும். நீயா போயிட்டு நீங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லக்கூடாது. சொல்லாம தான் பழகணும். சரியா? அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓகேப்பா. கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன்ப்பா. அப்படின்னு அம்மு விஜய் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, "இங்க பாரு அம்மு, உனக்கு அம்மான்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. நீ உண்மையான அன்ப காட்டு. சரியா? ஆனா அவங்க அன்ப காட்டணும்னு நீ எதிர்பார்க்கவே பார்க்காத. கொஞ்சம் அப்பாக்கு டைம் குடு. கண்டிப்பா அம்மாக்கு நம்ம யாருன்னு தெரியிற நாள் வரும். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வாழலாம். சரியா? புரிஞ்சுக்கோமா" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அப்பா ஓகேப்பா. நீங்க சொன்னா நான் கேட்பேன்ப்பா. கண்டிப்பா நான் அம்மாகிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா நான் அம்மாகிட்ட உண்மையா நடந்துப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லாருக்குமே அம்மா வருவாங்க, போவாங்க. அவங்களலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ப்பா. எனக்கு மட்டும் அம்மாவே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப எனக்கு அப்படி இல்ல. எனக்கு அம்மா இருக்காங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப, 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அம்மு விஜய் கிட்ட சொல்றாங்க. உடனே விஜய் சொல்றாரு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அம்மு சீக்கிரமாவே அம்மா, நீ, நான் எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா இருப்போம். சரியா? அந்த நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். சரியா? அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓகேப்பா. இப்பதான் அம்மு அழகா இருக்கா, சூப்பரா இருக்கா, சிரிச்சா மாதிரி. அம்மு நீ எப்பவுமே இப்படி தான் இருக்கணும். சரியா? நீ உன் மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம், பிரச்சனைன்னா நீ அப்பா கிட்ட சொல்லலாம். அத விட்டுட்டு நீ அமைதியா இருந்தா எனக்கு எப்படிம்மா தெரியும்? அப்படின்னு விஜய் சொல்றாரு. இல்லப்பா. அம்மா தான் மிஸ்ஸுன்னு சொல்லும்போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. எனக்கு ரொம்ப ஃபீலா இருந்தது. அப்பா எதுக்காக என்கிட்ட மறைச்சாரு? எதுக்காக அப்பா என்கிட்ட சொல்லல? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. அதனால தான் அம்மாவ பார்த்தோனே எனக்கு பேச்சே வரல. அம்மா என்கிட்ட பேசும்போது கூட நான் வந்துட்டேன் அங்கருந்து அப்படின்னு அம்மு சொல்றாங்க. நீ இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கிட்ட அம்மு. சரி விடு. அத பத்தி இப்ப யாரும் எதுவுமே சொல்லல. உனக்கு புரிஞ்சிடுச்சுல்ல? சரியா? அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓகேப்பா. சரி வா. எதுக்காக நீ சாப்பிடல? மத்தியானமும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. தாத்தாவும், சித்தியும் சொல்றாங்க, நீ சாப்பிடாம இருக்கலாமா? நீ குட்டி பாப்பா தானே. நீ சாப்பிட்டு இருக்கணும் சரியா? பசியோடலாம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்பா எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. நான் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அம்மு. வா எழுந்து வா சாப்பிடலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு வராரு. அங்க ராதா, தாத்தா எல்லாருமே இருக்காங்க. என்ன விஜய், நீ அம்முவ சமாதானப்படுத்திட்டியா? அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. நான் சமாதானப்படுத்திட்டேன். அம்மு சாப்பிட தான் வந்திருக்கா. சித்தி நீங்க சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொண்டு வந்து வைக்கிறாங்க. நானே உனக்கு ஊட்டி விடட்டுமா? அப்பா ஊட்டட்டுமா? அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓகேப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே எடுத்து வாயில ஊட்டி விடுறாரு. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நல்லா சாப்பிடுறாங்க. தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ராதாவும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நல்ல வேளை அம்மு சமாதானம் ஆயிட்டா. இல்லன்னா பெரிய கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க.
நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. நல்லா சாப்பிட்டாங்க. அப்பா நீங்களும் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு அம்மு ஊட்டி விடுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படி தான் இருக்கணும். அம்மு நல்ல மனநிலைக்கு வந்துட்டா. அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மு நீ போய் விளையாடு போ அப்படின்னு சொல்கிறாரு விஜய். உடனே விஜய்க்கு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. காவேரி ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அம்முக்கு இப்போது உடம்பு எப்படி இருக்குது அதை கேட்க தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அம்முக்கு எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு. என்னங்க எப்படி பேசுகிறீங்க? நான் வரும்போது அவள் ஒரு மாதிரி என்கிட்ட பேசவே இல்லை, உடம்பு சரியில்லை தான் போய் படுத்துட்டாலோ, சரி ஹாஸ்பிட்டல் ஏதாவது கூட்டிகிட்டு போனீங்களான்னு கேட்குறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் என்ன இப்படி திட்டுறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. மிஸ் மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவள் என்னோட குழந்தை, அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன். அப்பா நான் இருக்கேன் அவளை பற்றி கேர் எடுத்து பார்க்க. நீங்கள் யார்? நீங்கள் எதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணிலாம் விசாரிக்கிறீங்க? அது எனக்கு புரியவே இல்லை. இங்கே பாருங்கள் நீங்கள் மிஸ்ஸு அவ்வளோதான். ஸ்கூலில் குழந்தைங்கள பார்த்துக்கலாம். ரொம்ப என் பொண்ணு மேலே நீங்கள் கேர் எடுக்கிறது இதெல்லாம் எனக்கு என்னவோ சரியாக படலை. என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. வேறு எப்படி மிஸ் பேச முடியும்? எப்படி பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. என்னோட குழந்தைய நான் எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியாதா? அப்பப்போ ஃபோன் பண்ணி எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, ஹாஸ்பிட்டல் போனாலாம் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு. உங்களோட லிமிட்டை நீங்கள் தாண்டி வரவே கூடாது. அன்றைக்கி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல, உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதை நீங்கள் தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் மட்டும் எதுக்காக தாண்டி வரீங்க? உங்களோட லிமிட் அவ்வளோதானா, வரக்கூடாது. ஓகேவா? என்னோடய குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. காவேரி ஒரு மாதிரி டென்ஷனாக வராங்க. எதுக்காக விஜய் இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. அம்முக்கு நான் உடம்பு எப்படி இருக்குன்னு தானே கேட்டேன், அதுக்காக இப்படி திட்டுவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இனிமேல் நம்ம விஜயோட வீட்டுக்கும் போகக்கூடாது, அம்முவை பற்றியும் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து கங்கா வராங்க, வந்து கேட்குறாங்க. ஏய் காவேரி என்னடி ஒரு மாதிரி டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவாக்கா ஒன்றும் இல்லை, அம்முக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால் நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி விசாரித்தேன், அவர் என்னை பயங்கரமாக திட்டுறாருக்கா. என்னடி திட்டினாரு அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. இல்லை என்னோடய குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும், உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. என் குழந்தைய எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போக தெரியும், எல்லாமே தெரியும். நீங்கள் மிஸ்ஸுன்னா மிஸ்ஸோடு இருங்க, உங்களோட லிமிட்டை மீறி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்க்கு வந்து இப்படி திட்டிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுடி, அவர் என்ன டென்ஷனில் இருந்தாரோ, ஏதாவது டென்ஷனில் இருந்திருப்பார், அதனால் அவர் இப்படி பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இல்லைக்கா அவர் இந்த மாதிரிலாம் பேச மாட்டார், ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமாக பேசுகிறாரு. சரி அவர் பேசுகிறதே உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, நீ மட்டும் அவரை தூக்கி எறிஞ்சி பேசுனல்ல, நீங்கள் இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் வராதிங்க, நீங்கள் யாரோ, உங்களோட லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணாதீங்க, நீ வாய்க்கு வந்தபடி பேசுனல்ல ஒரு நாள். ஆமாக்கா அப்போ நான் கோவத்தில் தெரியாமல் பேசிட்டேன். சரி விடு, நீ பேசினா கோவத்தில் தெரியாமல் பேசிட்டா, அப்போ அவர் பேசினா மட்டும் வேணும்னு பேசினாரா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. அக்கா இல்லைக்கா எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா அவர் சொல்கிறதெல்லாம், இப்போ அம்மு இப்படி இருக்கானே தெரியலக்கா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, கண்டிப்பாக விஜய் சூப்பராக பார்த்துப்பார், அதில் ஒரு கவலையும் நீ பட தேவையில்லை. அம்மும் மூட் அவுட் ஆகிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டென்ஷனில் இருக்கான், அது எல்லாமே கண்டுபிடிச்சி விஜய் சூப்பராக பார்த்துப்பார். நீ எதுக்காக டென்ஷன் ஆகிட்டுருக்க, வா வந்து ஒரு காஃபி குடி, வா கொஞ்சம் டென்ஷன்லாம் குறையும் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அம்முவை பற்றியே நினச்சி பார்க்குறாங்க. வா நம்ம போய் சாப்பிட்லான்னு கூப்பிடும்போது நான் வரல, அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படியே ஓடி போனது எல்லாத்தையுமே அப்படின்னு நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்காக அம்மு என்கிட்ட பேச மாட்டா, காரணத்தை தெரிஞ்சிக்கிற வரைக்கும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வேளை நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் அம்முவை பார்க்கலாம், ஓ அப்போது அவள் ஏன் அப்படி இருக்கான்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி அம்முவை பற்றி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் யோசிக்கிறாரு, இனிமேல் அம்முவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மு நீ போ மேலே அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. அடுத்த நாள் அம்மு கிளாஸ்க்கு கிளம்புறாங்க. கிளம்பிட்டோடனே அப்பா வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இங்கே பாருமா, நான் உங்ககிட்ட நல்லபடியாக சொல்லிட்டேன், நீ கிளாஸில் போயிட்டு அம்மான்னு சொல்லிட்டு உன்னோட பாசத்தெல்லாம் நீ காமிக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் சரியா அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. போன உடனே அப்படியே காவேரி பார்க்குறாங்க. அம்மு வா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அம்மு அப்படியே சிரிக்கிறாங்க. என்ன இவ சிரிக்கிறா, நேற்று மட்டும் அவ்வளோ கோவப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சந்தோஷமாக இருக்காங்க. அம்மு என்னை பார்த்து சிரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று ரொம்ப மனசு கஷ்டமாக பேசினா, என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அம்மு போயிட்டு அப்படியே சேரில் உட்காடுறாங்க.
உட்காந்துட்டோன்னே எப்பவும் போல் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. காவேரி லஞ்ச் டைம் வருது. அப்படியே அம்மு இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீ இன்னைக்கு என் கூட உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. ஏன் அம்மு நேற்று நான் உங்ககிட்ட பேச வரப்போ நீ என்கிட்ட பேசாமல் ஓடி போய் படுத்துட்ட, என்ன பிரச்சனை, உனக்கு மிஸ்ஸை பிடிக்கலையா, மிஸ்ஸு மேலே உனக்கு கோவமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல மிஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நேற்று ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. என்னால் பேசவே முடியல. அதனால தான் நான் போய் ரூமில் படுத்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மு அதுதான் ரீசனா, கரெக்டாக சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மிஸ், அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓப்பன் பண்ணு சாப்பிட்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிடும் போது அம்மு சொல்கிறாங்க, மிஸ் நான் சாப்பிட்டு முடித்தோடனே உங்ககிட்ட ஒன்று நான் கேட்பேன், நீங்கள் எனக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. அம்மு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கிட்ட வந்து நிற்கிறாங்க. என்ன அம்மு ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம் அப்படின்னு மிஸ்ஸு சொல்கிறாங்க. மிஸ் உங்களை நான் ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அம்மு திடீர்னு இப்படிலாம் கேட்குற, பண்ணிக்கோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே குனிஞ்சே ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன அம்மு என்ன எதுக்காக நீ இவ்வளோ ஒரு பாசத்தை காட்டுற, என்ன அம்மு உனக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மிஸ் திடீர்னு எனக்கு அம்மாவோட ஞாபகம் வந்துடுச்சு, அதனால தான் நான் உங்களை ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வரும்போது ஒருத்தவங்க அவங்களோட அம்மா வந்தாங்க, அதை பார்த்தோன்னே எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு மிஸ், அதான் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அம்மு நான் எதுவும் நினச்சிக்கல சரியா, இங்கே பாரு என்கிட்ட நீ பேசாமலாம் இருக்கக்கூடாது, நீ பேசாமல் இருந்தால் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, நீ என்கிட்ட எப்போவுமே பேசணும் சரியா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்பவும் போல் கிளாஸ் எல்லாம் முடியுது. வா நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மு 2 பேருமே சேர்ந்து நடந்து போகிறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. அம்மு போகலாமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. சார் ஒரே ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு காவேரி கிட்ட வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் என்னோடய மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறீங்க, அம்முக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு தானே கேட்டேன், என்னை ரொம்ப திட்டிட்டீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. மிஸ் அதுக்காக நான் சொல்லலை, உங்களை நான் திட்டணும்னு நான் நினைக்கல, உங்களோட லிமிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் லிமிட்டாக இருந்தால் அது உங்களுக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. அப்பா எதுக்காக நீங்கள் மிஸ்ஸை இப்படி திட்டினீங்க, நீங்கள் பண்ணது தப்பு தானே, அவங்க என்னோடய அம்மா தானே அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. இங்கே பாரு அம்மானாலும் நம்ம இப்போதைக்கு தெரியாத மாதிரி தான் காமிக்கணும் புரியுதா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டே போகிறாங்க. போகும்போது அம்மு சொல்கிறாங்க, இன்றைக்கி கிளாஸில் நானும் மிஸ்ஸும் சாப்பிட்டோம், சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா, நான் மிஸ்ஸை ஹக் பண்ணிக்கிட்டேன், முத்தம் கொடுத்தேன், ஜாலியாக இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி மிஸ்ஸுக்கு ஏதாவது டவுட் வந்ததா என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றுமே வரல, அவங்க எப்பவும் போல் ஹக் பண்ணிக்கோ, என்கிட்ட பேசு, நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட பேசினாங்கப்பா, எனக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தது தெரியுமா உண்மையாகவே அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. சரி அம்மு நேற்று எல்லாம் நீ ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்த, அதனால் உன்னை இன்னைக்கு நான் வெளியே கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வரியா போகலாமா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறார். அப்படியாப்பா, ஓகே ஓகே ஜாலி தான், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஷாப்பிங் போகிறாங்க. போயிட்டு எல்லாமே வாங்குறாங்க, ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன அம்மு ஓகேவா, உன்னோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாப்பா என்னோடய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு, உண்மையாகவே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, என்னோடய அம்மாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஹக் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஹாப்பியோடு நீ எப்போவுமே இருக்கணும் சரியா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி ஓகே டைம் ஆகுது, பேசிகிட்டே இருந்தால் ஓகே நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அம்முவும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. என்ன அம்மு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் கேட்குறாங்க, தாத்தாவும் கேட்குறாங்க. என்ன நடந்தது தெரியுமா, அப்பா எனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுத்தாரு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு, என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு, நாங்கள் ஷாப்பிங் போய்ட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு எல்லாத்தையுமே தாத்தா கிட்ட காட்டுறாங்க. நல்லா இருக்கா தாத்தா, இந்த டாய்ஸ்லாம் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மு சூப்பராக இருக்குது, டாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு ராதாவும் சொல்கிறாங்க, தாத்தாவும் சொல்கிறாங்க. ஓகே ஓகே நீ போம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அம்மு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. என்ன விஜய் நிறைய வாங்கி கொடுத்துருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தாத்தா, நேற்று அவள் மூட் அவுட்டாக இருந்தால, அவளை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக நான் எல்லாமே வாங்கி கொடுத்தேன். சரிப்பா நீ காவேரியை பார்த்தா அம்முக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் உன்னோட அம்மா தான்னு சொல்லிட்டேன் தாத்தா, அதனால் நீ அம்மானு காமிக்காமல் நீ வந்து பேசிக்கிட்டே இரு, ஒரு நாள் கண்டிப்பாக அம்மா நம்ம கூட சேருவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு. ஓகேப்பா ஒரு வழியாக சின்ன குழந்தையோட மனசை சரி பண்ணிட்டேன், அது போதும்,
எனக்கு தெரியல விஜய், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. விடுங்க சித்தி, நீங்கள் தான் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் அம்முக்கிட்ட பேசிட்டேன். காவேரி தான் உன்னோட அம்மான்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவகிட்ட கொஞ்சம் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கேன். நீ பாசத்தை கட்ட அன்பாயிரு, ஆனால் அம்மானு மட்டும் நீ கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லியிருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சூப்பர் விஜய், நல்லா ஹேண்டில் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஓகே தாத்தா, நான் மேலே போகிறேன் அப்படின்னு விஜய் அங்கேருந்து போகிறாரு. அப்பா நான் வேணும்னு பண்ணலப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. விடுமா, நடந்தது நடந்துடுச்சு. இனிமே அதை பற்றி வருத்தப்பட்டு எதுவுமே ஆக போகிறதில்ல. ஒரு விஷயத்த முன்னாடியே தடுக்கணும். அதை நடத்திட்டு அதுக்கப்புறம் ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி எந்த ஒரு யூஸுமே இல்லை. விஜய் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டான். வீடு பார்த்துக்கலாம் சரியா. இப்போ அம்முக்கு தெரியும் காவேரி தான் அம்மான்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரிக்கு அம்மு குழந்தைன்னு தெரியாது. இதுதானே, கடவுள் யார் யாருக்கு எப்பப்போ என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுவார். இப்போ அம்முக்கு அம்மாவை காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அம்மாவுக்கு குழந்தைய காமிக்கிற நாள் சீக்கிரமாக வரும். இந்த குடும்பமே ஒன்றா சேர்ந்து விஜய், காவேரி, அம்மு 3 பேருமே சந்தோஷமாக வளர்த்த நம்ம பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா, அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ நாள் நம்ம காத்துட்ருக்கோம். விஜயும் பாவம் 5 வருஷமாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கான். அவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு இந்த குடும்பத்தை சேர்த்து வச்சா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராதா தாத்தா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே கங்கா பார்க்குறாங்க, சாரதா, நர்மதா எல்லாருமே பார்க்குறாங்க. அக்கா என்ன போகும்போது ரொம்ப டென்ஷனாக போன மாதிரி இருக்குது, இப்போ முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கங்கா கிட்ட சொல்கிறாங்க. சரி விடுடி, அவள் மைண்ட் ஏதோ மாறி இருக்கும், ஏதாவது பசங்களை பார்த்துருப்பா, கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பா, அம்மு கிளாஸ்க்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. வா காவேரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, அம்மு என்கிட்ட பேசிட்டா, நான் வீட்டுக்கு போகும்போது ஓடிட்டால, இப்போ என்கிட்ட வந்து பேசினா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய், அவ மேலே உனக்கு இவ்வளோ பாசம் இருக்குது, அப்புறம் எதுக்குடி அவரையும் திட்டுற, குழந்தையும் திட்டுற, நீ என்ன தாண்டி உன் மனசில் நினச்சிட்ருக்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. இல்லைம்மா, பாசம் இருக்குது, அதுக்காக நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன, அம்மு உங்ககிட்ட பேசிட்டாளா, உடம்பு சரியாயிடுச்சா, குழந்தை நல்லா இருக்காளா அப்படின்னு சாரதா கங்கா எல்லாருமே கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கா, நேற்று ஏதோ அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா, அதனால் அவள் போய் படுத்துட்டாளாம், வேறு எந்த ரீசனும் அவள் சொல்லலம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அவ்வளோதானா, அதுக்கேண்டி நீ இவ்வளோ டென்ஷனான, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல குழந்தைக்கு உடம்பு ஏதாவது முடியாமல் இருக்கும் சரியாயிடும்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என் பேச்சை கேட்கவே இல்லை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. கரெக்டு தாம்மா, இருந்தாலும் எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, அம்மு என்கிட்ட வந்து பேசினோடனே தான் என்னோடய மனசே சரியாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காவேரி, அப்போ உன்னோட சந்தோஷமே அம்மு தானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்க மேலே எனக்கே தெரியாமல் ஒரு பாசம் வச்சுருக்கம்மா, அது என்னன்னே தெரியலம்மா, அம்முக்கு எதுனா ஒன்றா என்னால் தாங்கிக்கவே முடியலம்மா, அவள் என்கிட்ட பேசலைன்னா எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, அது ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பெத்த பொண்ணு மேலே அவ்வளோ பாசத்தை வச்சுருக்கா, பொண்ணு இல்லை எப்படி பாசம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கங்கா 2 பேருமே மனசுலேயே நினச்சிட்ருக்காங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. சரி இரு, நான் போய் உனக்கு ஏதாவது காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. அம்மா, உண்மையிலேயே இன்றைக்கி காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய், உனக்கு அப்படி தாண்டி இருக்கும், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கல்ல, நீ இப்போ எது சாப்பிட்டாலும் உனக்கு அப்படி தான் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சிரிக்கிறாங்க. சரிக்கா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. என்னம்மா இது இவ்வளோ பாசத்தை வச்சுருக்கா, அவள் பாருமா, அம்மு பேசலன்னோடனே அவளோட ஃபேஸே பார்க்க முடியல, இப்போ பாருமா அம்மு பேசிட்டோன்னே எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அதாண்டி தாய் பாசம்னு சொல்கிறது, நான் தான் சொன்னேன்ல, இவ பாசம் வைக்கலனாலும் அந்த பாசம் தானாகவே வரும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குமா எனக்கு, எப்படியாவது காவேரி, விஜய், குழந்தை 3 பேருமே சேர்ந்து ஒன்றா வாழற நாள் சீக்கிரமாக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துடும்டி, நீ கவலையே படாத, இப்போ பாரு இவ மனசுக்குள்ளே குழந்தை வந்துடுச்சுல்ல, இனிமேல் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வரும், எப்படியாவது இவ விஜயை கல்யாணம் பண்ணிப்பா, எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. காவேரி போகிறாங்க, போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றுறாங்க. அப்போ அப்படியே அந்த டைரியை எடுக்கிறாங்க, எடுத்து பார்க்குறாங்க, பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே படிச்சுட்டே இருக்காங்க. படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. விஜய்க்கு அவங்க ஒய்ஃபை இந்த அளவுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, அப்போது அவர் எல்லார் மேலேயும் உண்மையான அன்பு தான் வச்சுருக்காரு. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவரை ரொம்ப திட்டிட்டேன். இப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
நான் அவரை திட்டும்போது எனக்கு தெரியல. ஆனா அவரு என்ன திட்டும்போது தான் எனக்கு அந்த கஷ்டமே புரியுது. இனிமே யார் மனசும் நோக்குற மாதிரி பேசக்கூடாது. ஏதாவது டென்ஷனா இருந்தா கூட அமைதியா வந்துடணும். அதுதான் நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த டைரிய பார்த்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. டைரிய பார்த்தோனே அவங்க ஒய்ஃபை பத்தி எல்லாத்தையுமே அப்படியே படிக்கிறாங்க. ஒரு ஒய்ஃப் மேல ஒருத்தரால இவ்ளோ அன்பு வைக்க முடியுமா? அவங்க இறந்து 5 வருஷம் ஆகுது. ஆனா 5 வருஷமும் அவரு அவங்க ஒய்ஃபையே நினைச்சிட்டுருக்காரு. எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அந்த டைரியில இருக்க எல்லாத்தையுமே படிச்சு அப்படியே சந்தோஷமா சிரிச்சிட்ருக்காங்க காவேரி. அப்படியே அந்த டைரியெல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. நாம ஏன் விஜய கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே! தப்பு ஏதாவது இருக்கா என்ன? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. விஜய் பேசுனது, வந்து ஹெல்ப் பண்ணது, நர்மதாக்கு எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்குறாங்க. நர்மதா லவ் பண்ண அந்த பையன அடிச்சது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்து யோசிக்கிறாங்க. நமக்கு ஒண்ணுனா ஃபர்ஸ்ட்டு வந்து இவரு நிக்கிறாரு. நாம எதுக்காக இவர கல்யாணம் பண்ணிக்க கூடாது? கண்டிப்பா இவர நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா தான் இருப்போம். அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட்டு விஜய் கிட்ட பேசலாம். அவர் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டுட்டு, அதுக்கு அப்புறமா நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லலாம். அப்படி இல்லன்னா, விஜய் என்ன ஏத்துக்கலன்னா, அப்புறம் எல்லார்கிட்டயும் சொன்னா மனசு தான் கஷ்டமாகும் அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. விஜய கூப்பிட்டு பேசலாம் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க. அவரு எடுத்து, "என்ன எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு கோவமா பேசுறாரு. என்ன இவரு இவ்வளோ கோவமா கத்துறாரு? இவர்கிட்ட போய் இப்ப ஏதாவது பேசினா கண்டிப்பா நம்மள திட்ட தான் செய்வார் போல இருக்கு. "ஒண்ணும் இல்லங்க. நான் சும்மா தான் பண்ணேன். தெரியாம நம்பர் போட்டுட்டேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்னது தெரியாம நம்பர் போட்டுட்டீங்களா? சரிங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன கட் பண்றாரு. காவேரி யோசிக்கிறாங்க. இவர்கிட்ட கொஞ்சம் பாசமா பேசலான்னு பார்த்தா, இவரு என்ன கடு கடு கடுன்னு பேசுறாரு. இந்த நேரத்தில நம்ம லவ்வெல்லாம் சொன்னா கண்டிப்பா நீங்க யாருங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புனாலும் அனுப்பிடுவாரு. இவரோட மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மனசுல இருக்கறத சொல்லலாம். அது வரைக்கும் நம்ம அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கருந்து கங்கா வராங்க. "என்ன காவேரி? என்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லக்கா." "ஏய் என்னடி ஒண்ணும் இல்லன்னு சொல்றதுலயே இவ்ளோ வெட்கப்படுற? சொல்லு அக்கா தானே. சொல்லு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லக்கா ஒண்ணும் இல்ல. நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணேன். ஆனா, அவரு ரொம்ப கோவமா எப்பவும் போல எதுக்கு பண்ணீங்கன்னு சொல்லி திட்டினாரு. நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரிடி நீ எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ண?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "இல்லக்கா." "ஏய் சொல்லு எதுக்கு பண்ண?" "நீ தான் அம்முவ கிளாஸ்ல பார்த்துட்ட. அதுக்கப்புறம் நீ எதுக்காக அவருக்கு ஃபோன் பண்ண?" அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா ரொம்ப தயக்கமா இருக்காங்க. "என்னடி ஒரு மாரி தயக்கமா இருக்க? சொல்லுடி. அக்கா தானே எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஒண்ணும் நான் வெளிய சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லக்கா, விஜய் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. அதனால தனியா வர சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். ஆனா அவர் திட்டிட்டாரு. அதனால நான் வச்சுட்டேன்க்கா." அப்படின்னு சொல்றாங்க. "சரி விஜய் கிட்ட போய் நீ என்ன தனியா பேச போற?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "அக்கா இல்லக்கா, எனக்கு அவரு நெறைய நல்லது பண்ணியிருக்காரு." "சரி நல்லது தான் பண்ணியிருக்காரு. இல்ல நர்மதா அந்த பையன கூட போட்டு அடிச்சு, அவரு எல்லாமே நல்லா தானக்கா பண்ணாரு. நம்ம வீட்டு பிரச்சனைக்குலாம் அவர் ஃபர்ஸ்ட்டு வராரு." "ஆமா ஃபர்ஸ்ட்டு தான் வராரு. சொல்லு என்ன இப்போ? நீ என்ன சொல்ல வரியோ அத சொல்லு. எதுக்கு சுத்தி வளைச்சு சொல்லிட்டுருக்க?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "இல்லக்கா, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரு." "நான் இல்ல நான் சொன்னேன். விஜய் நல்லவர் தான். ரொம்ப தங்கமானவர் தான். நீ எதுக்கு அவர பார்க்கணும்? அத சொல்லு." அப்படின்னு கங்கா சொல்றாங்க. ஆனா ரொம்ப தயங்குறாங்க காவேரி சொல்றதுக்கு. "இல்லக்கா, எனக்கு விஜய புடிச்சிருக்கு. அதனால அவர்கிட்ட பார்த்து என்னோட லவ்வ சொல்லலான்னு எனக்கு தோணுது." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே கங்கா ஷாக் ஆகுறாங்க. "என்ன காவேரி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லக்கா, அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்காரு. அதனால எனக்கு இப்ப அவர புடிச்சிருக்கு. அவர கல்யாணம் பண்ணிட்டா நான் நல்லா சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு இப்பதான்க்கா தோணுது." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஏய் இத தானடி நானும் அம்மாவும் சேர்ந்து எத்தன வாட்டி உன்கிட்ட சொன்னோம். அவர் ரொம்ப நல்லவரு. உன்ன நல்லா பார்த்துப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு. "அப்பலாம் எங்க பேச்ச உனக்கு கேட்கணும்னு தோணலையா? இப்ப தான் உனக்கு தோணுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "ஆமாக்கா. அவரு நான் வந்து என்னதான் பேசினாலும் அவரு ரொம்ப கோவப்படுறாரு. நான் அவர திட்டிட்டேன்னு சொல்லிட்டு, அவரு எல்லாத்தையுமே வந்துட்டு அவரு உண்டு, அவரு வேலை உண்டுன்னு இருக்காரு. இப்பதான்க்கா எனக்கு அவர ரொம்ப புடிச்சிருக்குக்கா. அவரு என்னோட கல்யாணத்த நிறுத்திட்டாரோ அப்படின்னு நெனச்சு நான் அவர் மேல கோவப்பட்டேன். ஆனா இப்ப எனக்கு கோவமே வரல. நான் அவர்கிட்ட கண்டிப்பா உங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். ஆனா இப்ப அவரு என்ன ஏத்துப்பாரா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குக்கா." அப்படின்னு காவேரி கங்கா கிட்ட சொல்றாங்க. "இங்க பாரு, நீ உன்னோட லவ்வ சொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட. இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. அவர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட்டு சொல்லு. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்." அப்படின்னு கங்கா அப்படி தைரியமா சொல்றாங்க. "சரிக்கா, நாளைக்கு அப்ப நான் ஸ்கூல் போயிட்டு அவரு அம்முவ கூப்பிட வருவாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரி, சரி. ஓகே. ஆல் த பெஸ்ட். அப்ப சீக்கிரமா கல்யாணம் தான்." அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா, என்னக்கா நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் காவேரி,
நீ கல்யாணமே வேணான்னு சொன்ன, இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போறான்னா எனக்கு சந்தோஷமா இருக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரியும். அப்படியே போறாங்க கங்கா. அம்மா அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் இங்கே பாருடி, சமையல் தாண்டி பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று நிறைய இருக்குது, அதனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் சமையல் ரூமில் தான் எனக்கு வேலையே அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா காவேரி அவள் மனசுக்குள்ளே விஜய்க்கு இடம் கொடுத்துட்டா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடி நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல, ஒழுங்காக சொல்லுடி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா காவேரி ஒரு மாதிரி டல்லாக ஒரு மாதிரி இருந்தா. நான் போனேன். போயிட்டு என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். ஆமாக்கா நான் வந்து விஜய் லவ் பண்ணுறேன், அவர்கிட்ட போய் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ஃபோன் பண்ணலே ரொம்ப கோவமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாமா அப்படின்னு கங்கா சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதா சந்தோஷப்படுறாங்க. இப்போ தாண்டி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடு, அவளோட லவ் அவள் போய் சொல்லட்டும், ஏதோ ஒரு வகையில் 3 பேர் சேர்ந்து வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா நானும் அதை தான் சொல்லியிருக்கேன், அவள் போய் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி எப்பவும் போல் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக கிளம்பி போகிறாங்க. அப்போது சாரதா கங்கா 2 பேருமே பார்க்குறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மனசுலேயே நினைக்கிறாங்க. அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. பார்த்தியாம்மா எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான்னு பாருமா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் ஆமாடி, என் கண்ணே பற்றும் போல இருக்குது, சாரி கட்டினா காவேரி சூப்பராக இருக்கால்ல, அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம்மா, சரி விஜய் கிட்ட லவ்வை சொல்கிறதுக்கு எப்படி ரெடி ஆகி போகிறா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ வேறடி கிண்டல் பண்ணாத விடு, எவ்வளோ நாள் கழித்து அந்த கடவுள் இப்போ தான் கண்ணை திறந்துருக்காரு, இவளுக்கு இப்போ தான் நல்ல புத்தியை கொடுத்துருக்காரு, இப்படியே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காவேரி பயங்கர சந்தோஷமாக கிளாஸ்க்கு போகிறாங்க. எப்பவும் போல் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அம்முக்கிட்டலாம் பேசுகிறாங்க. வெளியே வராங்க. விஜயை வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அம்முவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்போ ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க விஜய், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் காவேரி என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை சொல்லுங்கள் என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் இப்படி தயங்கி தயங்கி சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் எப்படி ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க காவேரி, மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை நான் யோசித்து பார்த்தேன், நான் உங்களை எவ்வளோ திட்டினாலும் என்ன பண்ணாலும் எனக்காக நீங்கள் வந்து நிற்கிறீங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நான் நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ உங்களுக்கு இப்போ தான் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இல்லை காவேரி, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு இப்போ இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே காவேரி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் எதுக்காக? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், அதனால் திருப்பி பதிலுக்கு பதில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை காவேரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருந்தது, இப்போ இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி காவேரி டைம் ஆகுது, நான் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காக விஜய் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, என் பின்னாடி அவர் சுற்றிகிட்டே இருந்தார், அப்போ நான் வேணான்னு சொல்லிட்டேன், இப்போ அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ அவர் என்ன வேணான்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. சரி டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாங்க. கங்கா பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன காவேரி டென்ஷனாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு. ஆமாக்கா, நான் போய் அவர்கிட்ட என்னோடய காதலை சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு நான் கேட்டேன், ஆனால் அவர் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல, எனக்கு கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாருக்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா விஜய் சொன்னார் அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. ஆமாக்கா, மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர் என் பின்னாடி சுற்றும் போது அவர் வேணான்னு சொன்னல, அதனால் என்னை திருப்பி இப்படி பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத சரியா, பார்க்கலாம் இரு, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கங்கா போகிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதா உடனே சரி நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சாரதா ஃபோன் பண்ணுறாங்க. விஜய் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அத்தை என்ன, காவேரி வந்து ஏதாவது அங்கே சொன்னாலா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாம், அவள் வந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா, நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்களாமே, அவள் ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, நான் இப்போ காவேரி கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறார். என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்க, அவள் ஏதோ கோவத்தில் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா, அதுக்காக அவள் வேண்டான்னு நீ சொல்லுவியா, அப்படிலாம் சொல்லாதப்பா, தயவு செய்து அப்படிலாம் பண்ணாத, நம்ம இந்த ஒரு நாளுக்கு தானே இவ்வளோ நாள் எதிர்பார்த்துருந்தோம், நீ அவளோட இடத்துல இருந்து பாருப்பா, அவளுக்கு எல்லாம் மறந்து போச்சு, அவள் ஏதோ மனசு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம், இப்படி ஒரு விஷயம் நடக்காதான்னு சொல்லிட்டு நான் டெய்லி சாமியை கும்பிட்டுட்ருக்கேன் தெரியுமா, நீ ஏன்பா திடீர்னு இப்படி வேண்டான்னு சொல்கிற அப்படிலாம் சொல்லாத,
நீ காவேரிய கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இல்லை அத்தை கொஞ்சம் டைம் எடுத்து நான் யோசிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் பதில் சொல்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா நல்ல முடிவாக சொல்லு. நீ தாத்தா கிட்ட பேசிட்டு நல்ல முடிவாக எடு. சீக்கிரமாக வர ஒரு நல்ல ஒரு முகூர்த்தமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுதான் நல்லது. உன்னோட பொண்டாட்டி தானேப்பா, உன்னோட பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு கஷ்டமாக இருக்கா? புரிஞ்சுக்கோப்பா. காவேரி மனசு எப்போ மாறும்னு நாங்கலாம் காத்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? இப்படி ஒண்ணு நடக்காதான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில நீ இப்படி வேணான்னு சொல்லிட்டியேப்பா! அப்படிலாம் சொல்லாதப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. சரி அத்த நான் யோசிச்சுட்டு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன வைக்கிறாரு. சாரதா கங்கா கிட்ட சொல்றாங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு.